கொடுப்பதற்காக ஆண்டவரே இந்த ஆராதனை மகிமையா இறங்கி வரும்படிக்காக எல்லா கரங்களை உயர்த்தி வாய் வைத்தது ஜெபம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில தகப்பனே, இந்த ஆராதனையில் ஆண்டவரப்பா பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் வெறுமையாய் கடந்து போகாதபடிக்கு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, ஒரு நிறைவான வல்லமை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, அவருடைய இருதயங்கள் திறக்கப்படும்படிக்காக, அவருடைய செவிகள் திறக்கப்படும்படிக்காக, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பாடல் ஆராதனையிலே நீர் மகிமையா இறங்கி வரும்படிக்காக, பாடல் பாடும் போதே ஆண்டவரப்பா உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. பவுலும் சீலாவும் துதித்து ஆண்டவர் ஆராதித்த போது அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அதே போல ஆராதனை வேலையில தகப்பனே வல்லமை இறங்கி வரும்படிக்காக, நுகங்கள் உடைக்கப்படும்படிக்காக, தரித்திரங்கள் நீங்கும்படிக்காக, கஷ்டங்கள் விலகி போகும்படிக்காக, ஆண்டவர்கள் வேண்டுகிற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள் ஆண்டவரை விடுதலை பெற்று சமாதானத்தோடு கடந்து போகும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவர் உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன் சொன்னது போல ஆண்டவரே இருக்கிற எல்லாம் தடைகளையும் தாண்டி நாங்கள் கடந்து போக எங்களுக்கு அந்த கிருபை ஆண்டவரே. இந்த ஆராதனையில் இருக்கிற எல்லாம் தடைகளை உடையும்படிக்காக, எல்லா ஆண்டவரே கஷ்டங்கள் விளங்கும்படிக்காக நாங்கள் தடைகளை தாண்டி ஆண்டவரே ஜபத்திலும் ஆசீர்வாதத்திலும் ஆண்டவர் பொருளாதாரத்திலும் முன்னேறுவதற்கு எங்களுக்குள் இருக்கிற எல்லாம் உடைந்து போகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி 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 ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நீ இரக்கம் நிறைந்தவதற்காக ஸ்தோத்திரம், நீ கிருபை உள்ளவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை இந்த ஆண்டவர் இந்த வேளையில் தகப்பனே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நீ விடுதலை தரப்போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். நன்றி ஆண்டவர். இந்த ஆராதனை நீர் மகிமைப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஜெபம் நடத்துகிற வேளையில் ஆண்டவர், ஆண்டவர் ஜெபத்தோடு இணைந்து ஆண்டவர் ஜெபிக்கிற போது ஆண்டவர், ஆண்டவர் ஜெப வாழ்க்கை துளிர்க்கப்படணும் ஆண்டவர். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்கப்படணும் ஆண்டவர். ஆவியானவர் எங்களுடைய ஜெப வாழ்வில் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை எங்களை தாங்கி நடத்த அந்த ஜெபத்தில் எங்களுடைய செவிகள் திறக்கப்படும்படிக்காக, எங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படிக்காக ஆண்டவர் அப்பா அந்த உயர் மட்டத்தில் போய் ஆண்டவர் நீ பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நன்றி 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 செலுத்துகிறோம், துதிக்கிறோம் 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 ஆண்டவர. அதே போல கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர எங்கள் மத்தியிலே கடந்து வரும்போது அந்த வார்த்தையில வல்லமை இருக்கணும், அந்த வார்த்தையில அதிகாரம் இருக்கணும் ஆண்டவர. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்கள் திறக்கப்படும்படிக்காக, அந்த வார்த்தையின்படி நடக்கும்படிக்காக ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சமும் தீபமா இருக்கிறது அல்லவா, அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வர தடைப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் துரிதப்படுத்திக் கொண்டு வந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை பங்கு பெற ஆண்டவர் அப்பா உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு நாமம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா நல்ல ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிற நாம் யாவரும் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரத்தோடு ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் அதிகமாய் கிரியை செய்ய, ஆண்டவர் நம் நடுவில் அசைவாட, நம்மை தொட்டருள ஆமேன். ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரத்தோடு நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம், ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரத்தோடு அவரை புகழ்ந்து பாடுவோம். அவர் நல்லவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அற்புதமானவர், அதிசயமானவர், எந்த கண்மலையானவர். எல்லாம் சொல்லுங்க, எந்த கண்மலை, என் கோட்டை, என் துருகம், என் நம்பிக்கை. நல்ல ஸ்தோத்திரத்தோடு
ஸ்தோத்திரத்தோடு ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எந்தன் கண்மலையே. ஆமென். ஜீசஸ். ஆமென். கரங்களை தட்டி எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே, எந்தன் அடைக்கலம் எந்தன் கோட்டை எந்தன் சிவனும் நீரே. மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே, எந்தன் அடைக்கலம் எந்தன் கோட்டை எந்தன் ஜீவனும் நீரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம், கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கருசனை உள்ளவரே. கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கருசனை உள்ளவரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். மரணமே உன் கூரெங்கே, சாவே உன் ஜெயமெங்கே, கிறிஸ்து என் ஜீவன் சாவு என் ஆதாயம் எதற்கும் பயமில்லையே. மரணமே உன் கூரெங்கே, சாவே உன் ஜெயமெங்கே, கிறிஸ்து என் ஜீவன் சாவு என் ஆதாயம் எதற்கும் பயமில்லையே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையை சொல்லுவோம், எந்தன் கண்மலையை. கரங்களை தட்டி ஆமென். உமக்கே ஸ்தோத்திரம், ஆமென். எந்தன் இரட்சகரே எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரத்தோடு கரங்களை தட்டி ஆமென் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் நம் நடுவில் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது புதிய கிருபைகளை தருகிறார். இதுவரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் ஆச்சரியமாக, அற்புதமாக, அதிசயமாக கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? கரங்களை தட்டி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா என்று பாடி ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி சொல்லுவோமாமே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, உம்மை உயர்த்திடுவே இயேசுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை உயர்த்திடுவே இயேசுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே, நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா இயேசுவே, உம்மை உயர்த்திடுவே. சேர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. பாடுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா,
உம்மை உயர்த்திடுவே. நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா. கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். உம்மை உயர்த்திடுவே இயேசுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கரங்களை உயர்த்தி ஆமென். நன்றி ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்தீர். ஆபத்து காலத்தில் எங்களுக்கு துணையானீர். ஆமென். எங்களுக்கு கண்மலையாக, கோட்டையாக, துருகமாக, எங்கள் நம்பிக்கையாய் இருந்ததற்காக ஆண்டவரே அபிஷேகம் தந்தீர், வரங்களை ஈந்தீர். ஆமென். பயன்பட செய்தீர். அதற்காக நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி. எல்லாம் எழுந்து நின்று ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரையில் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஆமென் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எவ்வளோ கரடு முரடான பாதைகள் ஆண்டவரே, எவ்வளோ நெருக்கங்கள், வியாதியின் போராட்டங்கள், சூழ்நிலை நெருக்கங்கள் ஆமென் பயங்கரமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசு நம்மை நடத்தி வந்தாரே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். சொல்லலாம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. என் தோல் பலத்தால் சுமந்து பார்த்த சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்த கடக்க முடியல. என் தோல் பலத்தால் சுமந்து பார்த்த சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்த கடக்க முடியல. ஓ நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என்னால் பலத்தால் ஆள பார்த்த ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்த படைக்க முடியல. என்னால் பலத்தால் ஆள பார்த்த ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்த படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த சாதிக்க முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த சாதிக்க முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல. ஓ நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. பாடுங்க. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல.
தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஓ தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். சொல்லுவோம், நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என்ன தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என்ன தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை படைக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை தாங்கிக் கொள்ளும், எங்களை ஏந்திக் கொள்ளும், எங்களை நடத்தி செல்லும். ஆண்டவரே, எங்கள் பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவீராக. ஆண்டவர் நம்முடைய கோணலான பாதைகளை இன்று செவ்வைப்படுத்துகிறார். கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஜெபத்தில் எங்களை நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட நாம் யாவரும் அப்படியே ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லார கரங்களை உயர்த்தி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் அப்பாவை பார்த்து நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லார கரங்களை உயர்த்தி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒரு பயபக்தியோடு கூட ஹல்லேலூயா, கர்த்தரனை பார்க்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு கூட தலைகளை நல்ல ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இம்மட்டும் உதவி செய்த நல்ல எபினேசரே, இம்மானுவேலரே, ஏகவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிரே. ஏசப்பா, நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த எங்கள் நல்ல தகப்பனுக்கு, எங்கள் தெய்வத்துக்கு, எங்கள் இரட்சகருக்கு, எங்கள் ஆண்டவரே கேடகமானவருக்கு ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் என்று ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுமை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருந்த இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லார கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உம்மோடு கூட நல்ல ஒரு உறவு வைத்திருக்க ஆண்டவரே, தடையில்லாமல் வைத்திருக்க, எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு கூட ஜெபிக்க, உம்மோடு கூட பழக, உம்மோடு கூட தனித்து வாசம் பண்ண ஆண்டவரை நாங்கள் மறக்கவே கூடாது. கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. யோபு 22:21 சொல்லுகிறது போல, நீ அவரோடு பழகி அவரோடு சமாதானமா இரு, அதனால் உனக்கு நன்மை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரோடு பழக, தனித்து ஜெபிக்க, அவரோடு நடக்க, அவரோடு பேச, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க, அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கணும். அதை விட்டுவிடவே கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். அதை விட்டுவிடக் கூடாது. ஆலையில் அந்த கனெக்ஷன் கட்டாக கூடாது. கரங்களை விட்டு எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால ரீபா காபா ரபா லபா லபா எல்லாரும் ஆவில நின்று அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தினால உம்மோடு நெருங்கி பழகுவதில் ஒரு நாளாண்டவரை நாங்கள் சோர்ந்து போக கூடாதப்பா. ஹல்லேலூயா. மத்தேயு 26 40 41 சொல்லுகிறது, 1 மணி நேரமாக எனக்காக விடுத்திருக்க கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. கரங்களை விட்டு ஏசப்பா, 1 மணி நேரம் ஆகிலும் உம்மோடு கூட நெருங்கி பழக எங்களை அன்போடு கூட அழைத்திருக்கிறீரப்பா. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை செய்து முடிக்க ஆண்டவரே நாங்கள் விட்டுவிடவே கூடாதப்பா. எங்களுக்கு கிருபை தார. காலை நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். இதை விசேஷ விதமாக தேவ சமூகத்தில் காலை நேரத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இதை கேட்போம், அதிகமாய்
சத்தமாய் கேட்போம். இயேசுவே, உம்மோடு நல்ல உறவு எனக்கு இருக்கணும். அந்த உறவு கட்டாக கூடாது. உம்மோடு பழகணும், உம்மோடு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவங்களா நாங்கள் இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நல்ல அனுபவத்தை நீர் கற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, டெய்லி வேதத்தை வாசிக்கணும். ஒரு நாள் அதை விட்டுவிடக்கூடாது. கரங்களை ஜெபம் பண்ணு ஆண்டவரே. டெய்லி வேதத்தை வாசிக்கணும் அப்பா. தகப்பனே, இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறீரே. ஹல்லேலூயா, டெய்லி உம்மோடு கூட வேதத்தை வாசித்து தினமும் அதை எழுதி உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஐக்கியத்தை, இந்த உறவை நாங்கள் விட்டுவிடவே கூடாதப்பா. ஹல்லேலூயா, டெய்லி நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. கரங்களை வைத்து ஜெபம் பண்ணும். இயேசுவே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் தேவனுடைய சமூகத்தில் போகிற, பழகுகிற, செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கணும். எங்கள் நடக்கைகள் பரிசுத்தமாக இருக்கணும். எங்கள் பார்வைகள், பேச்சுங்கள், நடக்கைகள், செயல்பாடுகள், எங்கள் திட்டங்கள், எங்கள் யோசனைகள், எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வெளிப்படணும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக என்று சொல்லியிருக்கிறீரே. இஸ்ரவேல் தனித்து தேவனோடு வாசம் பண்ணுவான் என்று எங்களை குறித்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே. நாங்கள் உம்மோடு தனித்து வாசம் பண்ண, பரிசுத்தமாய் வாழ, எங்களை அழைத்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்க சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோம். உங்க சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, டெய்லி யாருக்காவது பார்க்கிற, பழகுகிற, பேசுகிற ஒரு நபருக்காவது அநேகருக்கு இயேசு பற்றி அறிவிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் முன்பதாக என் அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பதாகவோ தேவ தூதர்களுக்கு முன்பதாகவோ அவன் நாமத்தை அறிக்கை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, டெய்லி ஆண்டவர் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியமான ஒன்று ஆண்டவர். இது எங்க பங்கு ஆண்டவர். இதை நாங்கள் விட்டு விடவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால நாட்கள் செல்ல செல்ல இதை நாங்கள் விட்டு விடவே கூடாது. இதை அறிவிக்கிறதுல, ஆண்டவர் உம்மை பற்றி சொல்லுகிறதுல நாங்கள் சோர்ந்து போகவே கூடாதப்பா. நாங்கள் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவர். ஹல்லேலூயா, கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் இப்படி சொல்லி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவர். அவர் உங்கள் இருதயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உடையவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நாம் மாறினாலும் அவர் மாறாமல் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவரை பற்றி அநேகருக்கு நாம் சொல்லி தேவனுடைய ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிற பொழுது தேவன் மகிமை அடைவார். நம்மை, நம்ம குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். 2வது சபையின் ஆராதனைகளுக்காக நாம் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால சபையில் நடக்கிற 5 ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, காலையில் நடக்கிற 5 ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையாய் நடக்க, அக்கினியாய் நடக்க, தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஈவினிங் நடக்கிற 2 ஆராதனைகளும் வல்லமையாய் நடக்கணும்ப்பா. ஆக சண்டே 7 ஆராதனைகள் நடக்கிறது. அந்த 7 ஆராதனை தேவனுடைய மகிமை வெளிப்படணும். கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாயில் தந்தீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு, அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் பிரசன்னம் தேவனுடைய சமூகத்தில், தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நேரத்தில் காணப்பட, தேவனுடைய மகத்துவம் காணப்பட, மகிமை காணப்பட, வல்லமை காணப்பட, அபிஷேகத்தினால் எல்லாரும் நிரம்பி இருக்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் சபை ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே நடக்கும்படி, அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குன்றத்தூர் ஆராதனைகளுக்காக
ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். NLCCல நடக்கிற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். OMR காலனில் நடக்கிற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். போரூர் ஆனந்தில் ஆண்டவரே போரூர்ல நடக்கிற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனந்தூர் ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய மகிமை வாசமா இருக்கணும். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் எல்லா ஆராதனைகளிலும் பலமாய் வெளிப்படுவதாக. பலமாய் ஆவியானவர் இறங்குவீராக. அக்கினியை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால அக்கினியின் ஆவியானவர் அக்கினி அபிஷேகம் வல்லமையா ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆராதனை நேரத்தில் உம்முடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு விசுவாசிகளுக்கு உம்முடைய வார்த்தை ஆண்டவர் அவர்களுக்கு சென்றடைய, அவர்கள் கட்டி எழுப்பப்பட, அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, அவங்க குடும்பம் பலப்படுத்தப்பட, தேவைகள் சந்திக்கப்பட, தேவனுடைய சித்த ஆராதனை நேரத்தில் நிறைவேற சகல மகிமையும் கர்த்தருக்கு உண்டாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தினால இந்த எல்லா இடங்களிலும் நடக்கிற ஆராதனைகளில் தேவனுடைய மகிமை வல்லமையா வெளிப்பட, தேவ சித்தம் நிறைவேற, தேவனுக்கு மகிமை வர ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பெண்கள் ஆராதனை வல்லமை வெளிப்படட்டும்பா. ஹல்லேலூயா. வாலிபர் ஆராதனையில் சனிக்கிழமை ஈவினிங் நடக்கிற மாலை ஆராதனையில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். பெண்கள் ஆராதனை காலையில் நடக்கிற இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆராதனையில் தேவனுடைய பிரசன்ன வெளிப்படணும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும். தேவனுடைய தீர்க்க தரிசனம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும், நற்கிரியைகள் நடக்கணும். இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்கள் ஆராதனை நேரத்தில் நடைபெறுவதாக சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட மகிமையும் பிரசன்னம் ஆராதனை நேரத்தில் நடக்கணும். ஆண்டவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவரே, மாம்சமான யாவர் மீது ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னவரே, எங்க நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரை பொழுதெல்லாம் எங்க நடுவில் வந்து ஆசீர்வதிக்கிறேன். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாகி கர்த்தர் எங்கள் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறேன். அது விசுவாசத்தோடு ஆண்டவர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருந்து நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையை இணையதளத்திலும் ஃபேஸ்புக், யூடியூப், ஆன்லைனில் பார்க்கிற உங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தர் நம் நடுவிலே ஆராதனையிலே மகிமைப்பட்டார். ஜெப நேரங்களிலே கர்த்தர் நம்மை ஆளுகை செய்தார். நல்ல சாட்சிகளை தேவன் இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் எழுப்பி இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருகில் நெருங்கி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக எங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் உமோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஹல்லேலூயா. நேருங்கி அருகில் நேருங்கி ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். அருகில் நேருங்கி அருகில் நேருங்கி ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும்
உம்மோடு நடக்கிற ஒரு நல்ல கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய வசனத்தோடு கூட எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். வேதத்தில் நாம் வாசிப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த காலை ஆராதனையிலே இந்த மாதம் முழுவதும் நாம் தேவனோடு இயேசுவோடு நடக்க வேண்டும், நடப்பது என்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய தேவன் அவரோடு கூட நடப்பதற்கு நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நடப்பது, வாக்கிங், நடைப்பயிற்சி. இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில அனுதினமும் காலையில் எழும்பி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நாமளும் பண்ணியிருக்கிறோம். எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நடைப்பயிற்சி, வாக்கிங் ஒரு நல்ல நம்முடைய சரீரத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு நல்ல பயிற்சி. அது நம்முடைய சரீரத்துக்கு அவசியம். அந்த நடைப்பயிற்சி பண்ணுகளை பார்க்கும்போது ரொம்ப கட்டுப்பாடோடு கூட இருப்பார்கள். ஆகாரங்கள் மற்றும் எல்லா காரியத்திலும் காலையில் எழுந்த உடனேயே அந்த பயிற்சி செய்கிறதை நாம் காண முடியும். நம்முடைய சென்னை பட்டணத்தில் அநேக இடங்களிலே, பார்க்குகளிலே, பீச்சுகளிலே நடக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. அதை செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. சுகர் லெவலெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுது. அப்போ நம்முடைய சரீரத்துக்கு நடைப்பயிற்சி மிகவும் ஒரு அவசியமாக இருக்கிறது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நடப்பது மிகுந்த ஆசீர்வாதம். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா வாக்டு வித் காட் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நோவாவின் வாழ்க்கையிலே இருந்தது. இங்கே பார்க்கும்போது தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தன் காலத்தில் நோவா வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? வேதத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்க வாசிக்கும் போது 5வது வசனத்திலே, 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. 6வது வசனம், தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இந்த நோவா வாழ்ந்த காலத்திலே ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கும்போது அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுடைய இருதயம், தேவனுடைய இருதயம் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை இருந்தது. தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுகிற அளவுக்கு, ஏன் நான் மனிதனை உண்டாக்கினேன், சிருஷ்டித்தேன் என்று தேவன் வேதனைப்படுகிற அளவுக்கு மனிதனுடைய வழிகள் பொல்லாததா இருக்கிறது. அவனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நினைவெல்லாம் பொல்லாததா இருக்கிறது என்று சொல்லி தேவன் கண்டார். மற்ற ஜனங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயத்துக்கு வேதனையா இருக்கிறது. மற்ற நோவா வாழ்ந்த காலத்தின் மக்களுடைய அந்த வழிகளை பார்க்கும்போது தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியமா இருந்தது. ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளே நோவா என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே பயங்கரமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது.
எங்கு பார்த்தாலும் பயங்கரமான கொள்ளைகள், பயங்கரமான போராட்டங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த நாட்களிலே அன்றைக்கு நோவாவுக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருந்தபடியினால் 8வது வசனத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. யார் தேவனோடு சஞ்சரிக்கிறார்களோ, தேவனோடு நடக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவனோடு கூட நடக்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதிலே முதலாவது கர்த்தருடைய கண்களிலே கிருபை. ஆமென். எத்தனை பேருக்கு அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை அவசியம். கிருபை என்று சொன்னால் அது பரத்திலிருந்து வருகிற உதவி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஈடு இணை இல்லை. அதுக்கு நாம் எந்த காரியங்களை கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற உதவி கிருபை. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ஒரு நோவா தேவனோடு கூட அந்த ஒரு மனிதன் அவன் நடந்தான். ஆண்டவர் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சீர்கெட்டதா இருந்தது. அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒன்றாய் இருந்தது. ஆனால் நோவாவை பார்க்கும்போது அவன் தேவனோடு நடந்தான். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோவாவை போல நாமும் இயேசுவோடு நடக்க, தேவனோடு நடக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். யார் தேவனோடு நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்துவார். இயேசுவோடு நடக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொள்ள கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. இந்த நோவாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, அவனை பாதுகாக்க விரும்பினார். பாவம் செய்த ஜனங்கள் தொடர்ந்து அந்த பாவத்தில் நிலைத்திருந்தார்கள். பாவம் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். ஆண்டவர் மனிதனை படைத்த நோக்கமே அவரோடு ஐக்கியமா இருக்க. fellowship with God, worship to God and eternal life with God. மனிதன் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரோடு நித்தியமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது மனிதன் தேவனோடு கூட இந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவி வந்தார், நடந்தார், அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். ஆண்டவர் மனிதனை ஒரு ரோபோட்டாக படைக்கவில்லை. ஆண்டவர் மனிதனை அவருடைய சாயலை கொடுத்து படைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய சாயலை பெற்றவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரோடு கூட பேசுவதற்கு, அவரோடு கூட பழகுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். நாம் வேதத்திலே நாம் பார்க்கும்போது, யோபுவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது, யோபுவின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது, நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது நன்மை உண்டாகுமா? ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு யார் பழகுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். இங்கே நோவாவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களை நோவாவுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். 13வது வசனத்திலே, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோட அழித்து போடுவேன். அந்த சூழ்நிலையில தான் இந்த நோவாவும் நீதிமான், அவன் நீதிமான், உத்தமன்,
தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், நீதிமான்களின் சந்ததியை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரத்திலே ரட்சணியத்தின் சந்தோஷ கம்பீர சத்தம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களின் சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திரிவது இல்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த நோவாவுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியினால் நோவாவுக்கு தன்னுடைய திட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நபராக, தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை குறித்த திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்களை நமக்கு தேவன் வெளிப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. சங்கீதம் 103வது சங்கீதத்திலே 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த நோவா என்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்தபடியினால், ஆண்டவருக்கு முன்பதாக நீதியாய் அவனுடைய வாழ்க்கை உத்தமமாய் இருந்தபடியினால், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தபடியினால் ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அவனுடைய சந்ததி, அவன் மூலமாக தலைமுறையாக தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்க நடக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே அப்பா, நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்க கண்களில கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. உமோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது அந்த நோவாவுடைய வாழ்க்கையில அவனை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இரண்டாவது, அவனையும் அவன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த கடந்த நாட்களில் கொரோனா காலங்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம குடும்பங்களை தேவன் பாதுகாத்தார். பல வியாதிகள் வந்தது, பல போராட்டங்கள் வந்தது. அந்த சூழ்நிலை நடுவிலோ அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்களே, நான் கீழே விழுந்து கையெல்லாம் உடைந்து போன நிலையில நடக்க முடியாம வந்தேன், ஆண்டவருடைய கிருபையினை கொண்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நோவாவை போல நாம் தேவனோடு கூட நல்ல ஒரு அனுபவத்தை தர தேவன் விரும்புகிறார். அவரோடு கூட பழகுவதற்கு ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவன் தேவனின் நண்பன் எனப்பட்டான். ஹல்லேலூயா. என் சிநேகிதனான ஆபிரகாமே என்று சொல்லி ஆண்டவர் அப்படி அழைக்கிறார். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையிலே வந்திருக்கிற உங்களை என்னையோ ஆண்டவர் அவருடைய நண்பனாக எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் உமக்கு சிநேகிதனாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அந்த நோவா அவன் தேவனோடு நடந்தது நிமித்தமாக அவன் குடும்பம் அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கட்டளையை அவன் செய்து முடித்தான். 7வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:1, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த தலைமுறையிலே கர்த்தருடைய கண்கள் நம்மை நீதிமான்களாய் பார்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நோவாவின் நிமித்தமாக அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. 2 பேதுருல நீங்க வாசிக்கும் போது 2வது அதிகாரத்தை போடும்படி கேட்கிறேன். அதிலே அந்த 2 பேதுருவிலே வாசிக்கும் போது நோவாவின் அவரையும் கர்த்தர் அந்த அழிவிலிருந்து அவன் குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை தேவன் பாதுகாக்க வேண்டுமானால் அவருடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்துக்கு அவசியம். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாம நம்மளால வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்புவது நிச்சயம் இல்லாத ஒரு காலத்துல நம்ம வாழ்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு, அவருடைய கிருபை அவரை பயந்தவர்களை சூழ்ந்து கொள்ளுமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த நோவாவின் நிமித்தம் ஆண்டவருடைய பாதுகாப்பு
அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். முழு உலகமும் ஜலத்தினால் பெருமழை, 40 நாள் இரவும் பகலும் பெருமழை. ஆனால் அந்த நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பயங்கரமான, முழு உலகமும் தண்ணீர்னாலே சூழ்ந்த சூழ்நிலையிலும் நோவாவை தேவன் பேழைக்குள் வைத்து பாதுகாத்தார். அந்த நோவாவை மாத்திரமல்ல, அவன் நிமித்தமாக அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றினார். பாத்தீங்களா? இந்த காலை நேரத்தில் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். உங்கள் நிமித்தமாக கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாப்பார். எத்தனையோ சாட்சிகளை இந்த நாட்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். நான் ஜோம் பண்ணையா, என் பையன் பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான் அப்படின்னு அநேக தாய்மார்கள் சாட்சி சொல்கிறதை கேட்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு, அவருடைய வேலி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அக்கினி மதிலா இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலி நம்முடைய கூடாரத்துக்கு உண்டு. எப்பொழுது நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு நபராக இருப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அக்கினி மதிலா இருந்து பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அக்கினி மதிலா இருந்து பாதுகாப்பார். அந்த நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் தேவன் பேழைக்குள் வைத்து பாதுகாத்தது போல உங்களை என்னை இந்த நாட்களை கர்த்தர் பாதுகாப்பார். நாம் பார்த்தோம், நோவாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு. தேவனோடு கூட அவன் நடந்த போது ஆண்டவருடைய பாதுகாப்பு அவனுடைய குடும்பத்துக்கு இருந்தது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த மாதத்திலே அதிகமாய் ஆண்டவரோடு கூட வருகிற நாட்களில் அதிகமாய் தேவனோடு நடக்க நாம் பிரயாசப்படுவோம். அநேகர் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதிதில் அதிக நேரம் ஜெபிப்பார்கள், தேவனோடு கூட அதிக நேரம் செலவழிப்பார்கள். ஆனால் நாள் ஆக ஆக நம்முடைய வாழ்க்கையில அது குறைந்து கொண்டே வரும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு நோவாவை போல தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்க. ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். ஆதாமோ, தேவனே நான் உம்மை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி பாவம், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது அவர்கள் தேவனுடைய உறவை இழந்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் தேவனோடு சஞ்சரிக்க முடியாத அளவுக்கு பல தடைகள், பல போராட்டங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வருகிற நாட்களை நல்ல தீர்மானம் எடுத்து இந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் அநேகர் தேவனோடு கூட நல்ல நேரங்களை நாம் செலவழித்தோம். அதை விட்டு விடாதபடி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அதிகமாய் நேரம் எடுக்க பிரயாசப்படும் போது கர்த்தருடைய கண்களை நமக்கு கிருபை கிடைக்கும். ஆமென். 2வது, கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். 2வதா நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். எதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார்? அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட ஐக்கியமாய், ஃபெல்லோஷிப் வித் காட், தேவனோடு கூட ஃபெல்லோஷிப் வித் ஜீசஸ், அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கலாத்தியர் நிருபத்திலே 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே குமாரனாகிய இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதற்கு அழைத்த தேவன்,
பவுலை குறித்து அவர் சவுலாய் இருக்கும்போது சபையை துன்பப்படுத்தினவர், ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றினவர்களை கொலை செய்யும்படியாக ராஜாவினிடத்தில் போய் கட்டளை பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது அந்த வழியிலே தேவனோடு அவருக்கு ஒரு சந்திப்பு வருகிறது. ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாயிருந்த ஒரு மனிதன், ஆனால் அப்படிப்பட்ட அந்த சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றி, இங்கே நான் பார்க்கும்போது தாயின் வயிற்றில் இருந்தது முதல், பார்த்தீங்களா, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஹல்லேலூயா. பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை சொல்லுகிறார். என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தேவன் என்னை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக? நாம் இங்கே பார்க்கும்போது புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம், அழைத்த நோக்கம், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இங்கே பவுல் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, அவர் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக 3 ஆண்டுகள், அங்கே பார்க்கும்போது 18வது வசனம், 3 வருஷம் சென்ற பின்பு 3 ஆண்டுகள் அவர் எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்குக்கு வருகிறார். பவுலுடைய வாழ்க்கையிலே அங்கே ஆண்டவர் அவரை அழைத்த போது, அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த போது, அவர் மாம்சத்திலும் இரத்தத்திலும் யோசனை பண்ணலை. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், பல மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நல்ல தீர்மானங்களை எடுத்து போகும்போது பல தடைகள் வரும். எத்தனை பேருக்கு வந்திருக்குது? பல தடைகள் வரும். ஆனால் இங்கே பவுலுக்கும் பல தடைகள் வந்தது. அவர் நேர போய் எருசலேமுக்கு போயிருந்தாருன்னா அங்கே ஆண்டோடைய வெளிப்பாடை பெற்றிருக்க முடியாது. ஆனால் அவர் நேர மாம்சத்தோடும் இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல், அநேக நேரத்தில் இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிக்கு விரோதமாக அது போராடும். ரோமர் 8வது அதிகாரத்தில் மாம்சம் 8:8 மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமா எப்பொழுதும் போராடும். ஜெபிக்கணும்னு விரும்புவோம், ஆனால் பல தடைகளை கொண்டு வந்து, சோர்வை கொண்டு வந்து, பலவீனப்படுத்தி ஜெபிக்க விடாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வருது நம்ம பார்க்க முடியும். மனிதர்கள் மூலமாக வருகிற தடை, சில பிரச்சனைகள் மூலமாக பல தடைகள் வரலாம். ஆனால் இங்கே பவுலுடைய வாழ்க்கையில அவர் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தார். அவர் நேரடியா ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு பெற்றதுக்கு முன்பதாக எருசலேமிலே போய் சீசர்களை சந்தித்திருப்பார் என்று சொன்னால் பலர் பல விதத்தில் சொல்லி குழப்பியிருப்பாங்க. ஆனால் அவர் அரபு தேசத்துக்கு போகிறார். 3 ஆண்டுகள் தேவ சமூகத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சஞ்சரிக்கும் போது ஆண்டவுடைய வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் தேவ சமூகத்திலே 3 ஆண்டுகள் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படி தேவ சமூகத்திலே அவரோடு ஐக்கியமா இருந்த போது ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட தேவனோடு இருக்கிற நல்ல உறவுகள் நமக்கு வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். 3 ஆண்டுகள் அவர் ஜெபித்ததன் பயனாக ஆண்டவருடைய வெளிப்பாடை கர்த்தர் அவர் கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு? சபையை குறித்த ஒரு வெளிப்பாடை பவுலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நான் அதை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 9-10 வாசிப்போம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே
நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாகவில்லை. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா. நாம் இங்கே பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதர். ஆனால் ஆண்டவருடைய வெளிப்பாடு அவருக்கு உண்டாகிறது. சபையை குறித்த வெளிப்பாடு. சபையவே துன்பப்படுத்தின ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சபையை ஸ்தாபிக்கக்கூடிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேதத்திலே வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலே, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அந்த ஆண்டவருடைய அந்த ஐக்கியம், பாடு மரணத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, திருச்சபை என்கிற சபையை குறித்த ஒரு வெளிப்பாடு, அதை ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அவரோடு பழகுகிறார்களோ, அவரோடு கூட நடக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். சபையை குறித்த வெளிப்பாடு, வருகையை குறித்த வெளிப்பாடு, நம்முடைய குடும்பத்தை குறித்து, பட்டணத்தை குறித்து, தேசத்தை குறித்து வெளிப்பாடை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அந்த சுவிசேஷத்திற்காக என்னை தாயின் கருவிலிருந்தே அவர் என்னை பிரித்தெடுத்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை தெரிந்து கொண்டார். நம்மை அழைத்திருக்கிற தேவன் அவரோடு ஐக்கியமாக இருக்க, அவரோடு கூட இன்னும் நெருங்கி நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் அவரோடு கூட நடப்பதற்கு இந்த கால வேளை நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நாம் நடக்கும் போது ஆண்டவர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போய் காணப்படுவோமானால் ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ளாக, மறுபடியும் தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவுக்குள்ளாக, ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். ஆகையால் இந்த காலை நேரத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது ஒரு பவுல் அப்போஸ்தலன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் உடனே அரபு தேசத்துக்கு போய் 3 ஆண்டுகள் தேவனோடு அவர் சஞ்சரிக்கிறார். தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஒருவேளை அவர் அந்த மாம்சத்தோடு கூட யோசனை பண்ணியிருப்பாரானால் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றிருக்க முடியாது. அநேக நேரத்தில் நாம் மாம்சத்திலே முடிவெடுத்து சோர்ந்து போன நிலைமையில காணப்படலாம். ஆனால் நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர், நமக்கு உதவி செய்ய அவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே வேண்டிக் கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, ரோமர் 8:14 அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. சபையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கிறார். இயேசுடைய பாடு மரணத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை, அந்த பரிசுத்த பந்தியை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். எந்த மனுஷனும், ஒரு மனுஷனாலும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே அவருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புறீங்க? ஆன்லைனில் பார்க்கிற நீங்களும், எங்களோடு கூட இணைந்திருக்கிற நீங்களும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். பவுலுக்கு சபையை குறித்த ஒரு வெளிப்பாடை கொடுத்தது போல இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற நமக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரத்தை நமக்கு கொடுப்பார். ஒருவேளை பல போராட்டத்துக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்குரிய நல்ல திட்டங்களை ஆண்டவர் கொடுப்பார்.
எப்பொழுது தேவ சமூகத்திலே சஞ்சரிக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக நேரத்தில் சோர்ந்து போன நேரத்திலே அவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்த போது ஆண்டவர் அநேக நேரத்திலே உற்சாகப்படுத்ததை பார்க்க முடிந்திருக்கிறது. இந்த காலை நேரத்தில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மோடு கூட இருக்க அந்த நல்ல ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். இயேசுவோடு கூட என்னை ஐக்கியமா இருப்பதற்கு அழைத்த தேவன், என் தாயின் கருவில் இருந்த போதே என்னை பிரித்தெடுத்த தேவன் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்திலே அவர் இருந்தபோது ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார், சபையை குறித்த வெளிப்பாடை கொடுத்தார். அதே போல நமக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமே இல்லை. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னுடைய வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற நேரங்களை உங்க சமூகத்திலே நான் அதிகமாக ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை நான் நிரப்புவார். இன்றைக்கு தேவன் உன்னை மறுபடியும் அழைக்கிறார் மகளே. அந்த ஆதியில் இருந்த அன்புக்கு நேராய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் எப்படி வெளிப்பாடுகளை கொடுத்தாரோ இன்றைக்கு ஆண்டவர் புது வல்லமையை உனக்கு கொடுக்கிறார் மகளே. புது எண்ணெயின் அபிஷேகத்தை நிரப்புகிறார். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் புதிய வெளிப்பாடுகளை உனக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தருடைய மகிமையினாலே உன்னை நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவரே அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் எங்கள் மேல் உதிப்பதாக. ஹல்லேலூயா. எல்லா மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, ஆவியினால் நடத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் தேவனோடு கூட சஞ்சரித்த போது, இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசுவோடு கூட அவர் ஐக்கியமாய் இருந்த போது ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். திருச்சபையை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்தார். சபையை துன்பப்படுத்தின அவரை சபையை கட்டுகிறவராய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் வேதத்திலே பார்க்கும்போது மத்தேயு 14வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மத்தேயு 14வது அதிகாரம் 25வது வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே வந்தார். அங்கே நாம் பார்க்கும்போது இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நாம் பார்க்கும்போது பேதுரு இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை எல்லாரும் பார்க்கிறாங்க, கலக்கம் அடைகிறாங்க. ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் கடலின் மேல் நடக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். கடலின் மேல் அவர் நடக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் உடைய தேவன். அங்கே பயங்கரமான போராட்டத்தின் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடலின் மேல் நடக்கும்போது நடந்து வருகிறதை கண்டு அங்கே உள்ளவர்களாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே பேதுரு, ஐயரே, அதை நீங்கள் பார்க்கும்போது 28ஆம் வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பாருங்களேன், பேதுருக்குள் இருக்கிற ஒரு விசுவாசம் பாருங்க. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, அவர் மாத்திரம், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேல என்ன பண்ண போறேன், நடக்க போறேன் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இயேசுவை போல வாழத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இயேசு எப்படி இந்த உலகத்திலே நடந்தாரோ அதே போல நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இங்கே பேதுருடைய வாழ்க்கையில
சாதாரணமாய் மீன் பிடித்து கொண்டிருந்த அவரை ஆண்டவர் அழைத்து, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், என் பின்னே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும்போது இயேசு பின்னே வந்த பேதுரு இப்ப இயேசு கடலின் மேல் நடக்கிறதை பார்த்து அவருக்கு ஒரு விருப்பம் வந்தது. நல்ல விருப்பம் தான். ஆனா ஆண்டவரும் உடனே வா என்று அழைத்த சூழ்நிலையிலே அவருக்குள் விசுவாசமாய் போன போது, தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது அவன் நடக்கிறார். 29 வசனம், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜனத்தில் மேல் நடந்தான். ஆனா 30வது வசனத்துல காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்க, இயேசுவை பார்க்கும்போது அவருக்கு நல்ல விசுவாசம் வந்துச்சு. உம்மை போல நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பேதுரு விசுவாசித்தான். இயேசுவோடு கூட விசுவாசத்தோடு நாம நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருந்தா தான் நம்மளால நடக்க முடியும். நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், இவைகளின் நடுவிலே சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமாய் நாம் பிரச்சனைகளுக்கு மேல நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யார் பிரச்சனைகளுக்கு மேல நடக்க முடியும்? அந்த விசுவாசம், இயேசுவின் மேல் 100க்கு 100 விசுவாசம் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் விசுவாசத்தோடு கூட நடக்க முடியும். பிரச்சனைகளுக்கு மேல நடப்பதற்குரிய அந்த கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். இயேசுவை பார்க்கும்போது அவனுக்குள்ள அந்த விசுவாசம், சூழ்நிலையை பார்க்கும்போது காற்று பலமா இருந்தபோது அதை கண்டு அவன் பயந்து அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு அவன் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களுடைய பிரச்சனைகளின் நடுவிலே அமிழ்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற அவர்களுக்கு யார் எங்களை தூக்கி விடுவார் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த காலை நேரத்திலே உன்னை தூக்கி விடுவதற்கு, உன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் நான் உன்னை பேர் சொல்லி நீ என்னுடையவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவர், உன்னை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சூழ்நிலை உன்னை அமிழ்த்து கொண்டிருக்கிறதா? பல போராட்டங்கள் உங்க வாழ்க்கையிலே இருக்கிறதா? அதிலிருந்து உங்களை தூக்கிவிட ஒரு பேதுருவின் கையை பிடித்து தூக்கிவிட்ட கர்த்தர், கடலின் மேல் நடந்து வந்த இயேசு இன்னைக்கு உன் வாழ்க்கையில வருகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த காலை நேரத்திலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட அனுபவங்கள், ஆண்டவரே உம்மோடு கூட ஒரு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனோடு ஐக்கியமா இருந்தபோது வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு பேதுருடைய வாழ்க்கையிலே அவன் மூழ்கி போன சூழ்நிலையிலே அவன் விசுவாசமாய் நடந்தான். ஆனால் பிரச்சனைகளை பார்த்து அவன் மூழ்கி போன சூழ்நிலையிலே இயேசு கையை பிடித்து தூக்கி எடுத்தார். இன்றைக்கு உன் கையை பிடித்து தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன் நம் நடுவிலே வந்திருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வேண்டும். நான் பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு ஆண்டவருடைய உதவி தேவை, நான் அவரோடு கூட ஐக்கியமா இருக்க, அவரோடு நடக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பாடுகள், பிரச்சனைகள் உங்களை விட்டு மாறும். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக. ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தொடுவீராக. உம்முடைய வல்லமை இப்பொழுதே விடுவிக்கட்டும் ஆண்டவரே. உம்மோடு நடக்கிற ஒரு நோவாவை போல ஆண்டவரே நடக்கிற ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் உம்மோடு கூட ஒரு ஐக்கியத்திலே வளர்ந்து பெருக ஆண்டவர் கிருபை தருவீராக. ரீபா கபா லாபோ ஷபா லாபா. இந்த காலை ஆராதனையிலே வந்து
இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, உம்முடைய ஜீவன் உண்டாவதாக. இயேசுவே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியே இந்த நேரத்திலே நாம் கைகளை காணிக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். கைகளை காணிக்கை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையுள்ள கரம் அவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசப்பா, இந்த கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே காணிக்கை எடுக்கிறவர்கள் நீங்கள் காணிக்கை எடுக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகினில் துயரங் துடைப்பதற்கு? நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகில் துயரங் துடைப்பதற்கு? கண்ணின் மணி போல காத்து கொண்டீ, கண்ணின் மணி போ காத்து கொண்டீ. கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பே, கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பே. அற்புத தேவன் அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட்டது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அரபு தேசத்திலே தேவனோடு பவுல் சஞ்சரித்திருந்தார். மாத்திரமல்ல, தேவனோடு நடக்கின்ற நல்ல ஒரு அனுபவத்தை, பிரச்சனைகளுக்கு மேலே நடக்கின்ற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. விசுவாசத்தோடு நடக்கின்ற அந்த அனுபவத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையானது எங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராக நீர் ஆசீர்வதித்தருளும், நீ தொட்டருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அருமை பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட தொடர்ந்து இந்த இடத்துல நமக்கு ஜெபம் நடக்கும்.